ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆனால் சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேசரி. இது பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. கேசரி நிறைய ஃபங்க்ஷன், ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா நம்ம கேசரியை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் இந்த கேசரி சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அது கரெக்டாகவே வராது. சில பேருக்கு அது வேகாமல் போயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழன்னு பிசு பிசுன்னு ஆயிரும். இந்த மாதிரிலாம் ட்ரபிள் கொடுக்கும். ஸோ நம்ம அழகாக இந்த கேசரியை சூப்பரான பதத்தில் எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஸோ நெய் ஒரு ஸ்வீட் ரெசிபினாலே நெய் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ரெசிபி நல்லா வருங்க, ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த நெய் உருகி வரட்டும். உருகி வர டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முந்திரி பருப்பு அதில் போட்டு வறுக்க போகிறோம். இதோடையே சேர்த்து நான் திராட்சையும் போட்டுக்க போகிறேன், காஞ்ச திராட்சை. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. இதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். நீங்களும் பார்த்துட்டு ட்ரை கிரேப்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்க முடியும். ஸோ இதை இப்போ நம்ம இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது. பொன்னிறமாக, ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆனால் போதும். நம்ம போட்ட திராட்சை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக எழும்பி வரணும். ஸோ அந்த மாதிரி அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தனியாக எடுத்து ஒரு பவுலில் இதை நம்ம வச்சுருவோம். பார்த்து கிட்டவே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கலர் மாறி தீஞ்சிருச்சு அப்படின்னா ரெசிபி நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பக்கத்திலே இருந்து அதை பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு கப் இருந்தாலோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய்யும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வறுக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அதில் தான் இது உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கிற அந்த பக்குவம் கிடைக்கும். ஸோ நம்ம ரவையை வறுக்கிறதுல தான் இருக்குது. சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, வாசனையும் நல்லா இருக்காது. ஸோ சிம்மில் வச்சு வருங்க. கலர் கொஞ்சம் மாறி நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் 1 டம்ளர் உங்களுக்கு எடுத்தேன் இல்லையா ரவை, அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1ன்னா 2, 1 கப்புன்னா 2 கப் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். எனக்கு ஃபுட் கலர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இல்லைனா குங்குமப்பூ இருந்தாலும் பாலில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு சூடாக இருக்க பாலில் போட்டுட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கலர் கொடுக்கும், லைட்டாக எல்லோயிஷ் கலர். அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் பொடியும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை இதில் ஆட் பண்ணுறோம். சிம்மில் வச்சு தான் ஆட் பண்ணணும். உடனே ஆட் பண்ணிங்க அப்படின்னா வேகவே வேகாது. இது ஃபுல்லாக வெந்தால் தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணணும். வேகாமல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரவை சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வேகாது. எந்த பக்குவத்தில் போட்டிங்களோ அப்படியே நின்றும். ஸோ இது வேகிறதுல தான் இருக்குது. சிம்மில் தான் இருக்கணும். நல்லா கலரிட்டு வேணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு கூட இதை மூடி வைக்கலாம். மூடி வச்சிங்க அப்படின்னா இது என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா மலர்ந்து வந்துடும். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுறலாம். இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், போட்ட கொஞ்ச நேரத்தில் எல்லா தண்ணியுமே அது இழுத்துருச்சு. அது நம்ம எப்படி 1 மடங்கு போடுறோன்னா 2 மடங்குக்கு மேலே நமக்கு அதனுடைய அளவு கிடைக்கும். கேசரியினுடைய அளவு கிடைக்கும். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி நான் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. ஃபுல்லாக அடியும் பிடிக்கலை, அதே சமயம் நல்லாவும் அது வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வர டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அடி எதுவுமே பிடிக்கலை. இப்போ தான் நம்ம சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சர்க்கரையினோட அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்திங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு தித்திப்பு இருக்கும். நல்லா தித்திப்பு எனக்கு வேணும் அப்படின்னா 1.5 டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் 1.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் தித்திப்பு கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால் 1.5 டம்ளர் சேர்த்துட்டு கலரி விடுறேன். இந்த டைம் தான் ரொம்ப பக்குவமாக கலரணுங்க. ஏன்னா சீக்கிரமாக லம்ஸ் ஃபார்ம் ஆகும், கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் நான் எப்படி அழுத்தி விடுறேன் பாருங்கள், அடியில் அந்த மாதிரி அழுத்தி விட தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு விஸ்க் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலரி விடலாம். அதுவும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு விஸ்க் எடுக்கிறேன்.
இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம கலரும். இதில் கலரி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க கரண்டிலே பண்ணிடுவாங்க. நான் பிகினராக இருக்கேன், எனக்கு கலர்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டி வந்துடுதுன்னா இந்த மாதிரி விஸ்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலரிக்கலாம். இதை ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸ்லேருந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னமும் கொஞ்சம் இந்த எப்போவுமே வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றும்போது தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லலாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஸ்வீட்டு, அப்படியே ஒரு கிளாஸியாக இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போதே கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது, ஒரு கிளாஸியாக இருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன்னே லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம அதில் நெய் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பக்குவம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா கலரி விட்டுறலாம். லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே வந்து கீழேயும் ஒட்டலை, அந்த கிளாஸியாக இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள், மின்னுது பாருங்கள், அப்படியே கேசரியே மின்னுது, எடுத்து வாயில் வைக்கலாம் போல். இந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு தன்மை வந்து வந்துடும். அந்த லாஸ்ட்டாக ஊற்றுனா அந்த நெய்னால தான். ஃபஸ்ட்டே ஊற்றின நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போயோ அப்சர்வ் ஆகிருக்கும், அது அந்த கிளாஸி வந்து நமக்கு கொடுக்காது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நல்லா கலரி விட்டுட்டு அடியெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா கலரிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு நெய் நான் ஏற்கனவே அதில் லைட்டாக அடியில் வந்து தடவிட்டேன், நம்ம அடியில் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இலையில் வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு முந்திரி வந்து இது மேலே வச்சிடலாம் டெக்கரேஷனுக்கு. சூப்பரான ஒரு கிளாஸியான, அதே சமயம் ரொம்ப சாஃப்டான வெண்ணெய் மாதிரி, நீங்கள் எடுக்கும்போதே அது அப்படியே வெண்ணெய் மாதிரி வரும், பிசு பிசுன்னு வரவே வராது. இப்போ நான் உங்களுக்கு கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.